எவ்வளோ அழகான இது சாந்தி இருக்கும்போது உலகளி பட்டத்தை யாருக்கோ கொடுத்துருக்காங்க. எங்க அந்த பட்டம் கொடுக்கும்போது நம்ம பட்சி செலவுக்கு காய்ச்சி இல்லாமல் வீட்டில் நின்று போனதான் தப்பா போச்சு. போயிருந்தோம்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, உலகளகியாக இருப்போம். இப்போ இருக்கிற ஐஸ்வர்யா ராயே தோத்து போயிருப்பாங்கன்னா பார்த்துக்கங்க. அப்புறம் நிறைய படம்லாம் பண்ணியிருப்பேன். பாலிவுட்லேயே நிறைய படம் பண்ணியிருப்பேன். ஐஸ்வர்யா ராய் இடத்துல நான் தான் இருந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ், டிக்கெட்டில் காட்சி இல்லை, அதனால தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்புறம் என்ன இந்த நோஞ்சான கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பெத்தாச்சு. அவன் போட்டு என்ன மிதி மிதின்னு மிதிக்கிறான். சத்த நேரம் தூங்குவோம், கனவுலாவது நம்ம உலக அழகி ஆகும். சாந்தியக்கா, யாரி பானுவா? ஆமா பானுதேன். என்ன படுத்துட்டு கிடக்குறீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சமையல் பண்ணீங்க? சோறு வடிச்சு கருவாட்டு குழம்பு வச்சேன். கருவாட்டு குழம்பா? என்ன இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் கருவாட்டு குழம்பா இருக்கு? சரோஜா அக்கா வீட்டில் கேட்டேன், அவங்களும் கருவாட்டு குழம்புன்னு தான் சொன்னாங்க. அப்படியா? பாரு, நீங்க கூட சோறு மட்டும் வீட்டை சமைச்சிட்டு கருவாட்டு குழம்பு சரோஜா அக்கா வீட்டை தான் வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது இந்த ஊர்ல? உனக்கு யார் சொன்னது பானு? 100 வீட்டு பக்கமா தான் நீங்க குண்டான எடுத்துட்டு போனீங்களாமே, அவதான் சொன்னா. இந்த 100 குழந்தை கட்டினா சரியா போயிடும். என்ன ஊர் இது பானு? எனக்கு சுத்தமா பிடிக்கல. பசு வாங்கினாலும் தெரிஞ்சிருது, குசு விட்டாலும் தெரிஞ்சிருது.